நீங்க சொன்னீங்க நாடுகள் தீவிரவாத அமைப்புகள் அப்படின்னு. ஆக்சுவலா தீவிரவாத அமைப்புகள் ஹமாஸ், ஹெஸ்புல்லா இவங்களுக்கு எதிராக தான் அவங்களுடைய யுத்தம். அதுவும் பாத்தீங்கன்னா அந்த பயங்கரவாத அமைப்புகளுக்கு பின்னணியில பல நாடுகள் அவங்கள இவங்களா போய் அடிக்கல. அக்டோபர் 7, 2023 இவங்க அவங்க நாட்டுக்குள்ள ஆயிரக்கணக்கான பேரை கொன்னாங்க, கடத்திட்டு போனாங்க. பெண்கள், குழந்தைகள் இவங்களெல்லாம் பிணை கைதிகளாக வச்சிருக்காங்க. அதனை தொடர்ந்த தாக்குதல் தான் இஸ்ரேல் நடத்தியது. அது வரைக்கும் சும்மா தான் இருந்தாங்க. இன்னைக்கு எல்லாம் பேசிட்டு இருக்காங்களா இஸ்ரேல் பாலஸ்தீனத்தை கொடுமைப்படுத்துகின்றது அப்படின்னு. கிட்டத்தட்ட 25,000 பேர் பாலஸ்தீனத்திலேருந்து இஸ்ரேல் ஏரியாவுக்கு டெய்லி வேலை செஞ்சு சம்பளம் வாங்கினுக்கிறாங்க. அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறது இஸ்ரேல் அரசாங்கம். இங்கே தான் வேலை பார்த்துன்னுக்கிறாங்க. அந்த அக்டோபர் 7 தாக்குதலுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க என்ன பாலஸ்தீனத்தில் வேலை பார்த்துருந்தாங்க? அத்தனை ஆயிரக்கணக்கான பேருக்கு வேலை கொடுத்து சம்பளம் கொடுத்துருந்தாங்கல்ல. ஆனால் அவங்கெல்லாம் ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் மாதிரி இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணி அதனால் இது பண்ணாங்க அப்படின்னோடனே அப்போ அவங்க கேட்குறது நியாயம் தானே. நீங்கள் எங்களை அழிக்கணும் அப்படின்னு நினச்சின்னுக்கிறீங்க. ஆனாலும் உங்களுக்கு நீங்கள் அது பாலஸ்தீன்னு சொல்கிறீங்க, எங்கள் நாடு கூட கிடையாது. உங்களுக்கு நாங்கள் வேலையும் கொடுத்து சம்பளமும் கொடுத்து வச்சுன்னுக்கிறோம் எங்கள் நாட்டில். அப்படி இருக்கச்சு நீங்கள் எங்களுக்கு எதிராக நடந்தீங்கன்னா இப்போ இத்தனை பேரை அதுவும் மிலிட்ரி அட்டாக் பண்ணால் கூட பரவாயில்ல, சிவிலியன்ஸை கொண்டுட்டு போயிருக்கீங்க, பெண்களை பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கி இருக்கீங்க, இதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா அப்படின்னு அவங்க திருப்பி அடிக்க ஆரம்பித்தாங்க.